இப்போ ஈரானை பற்றி உலகம் முழுக்க பேசியிருக்கிறோம்ல. அந்த ஈரானியர்கள் பற்றி, அவர்களுடைய திறமையை பற்றி நபிகள் நாயகம் அன்னைக்கே கணிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த டயத்தில் ஈரானியர்கள் யாருமே முஸ்லீமாக மாறல. ஃபுல்லாக நெருப்பு வணங்கிகளாக தான் இருந்தாங்க. குர்ஆன் கூட நெருப்பு வணங்கிகள்னு தான் சொல்லுது ஈரானிய பாரசீகர்களை பற்றி. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பாருங்கள். ஈரானியர்கள் கல்வி கற்பதில் திறமையானவர்கள் என்று அன்றைய நபிகள் நாயகம் கணித்தார்கள். உலகிலேயே மிகச்சிறந்த அறிவாளிகள் இஸ்ரேலியர் என்று யார் பரப்பினார்கள் தெரியாது. தற்போது பேசுபொருளாக இருக்கும் ஈரான் பாரசீகர்கள் குறித்து நபிகளாரின் கருத்து. கல்வியை சுரையா அடர்மீன் கூட்டம் எனும் விண்மீனில் இருந்தாலும் பாரசீகத்தை சேர்ந்த சொல் அதனை அங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அதாவது கல்வி சுரையாங்கிற இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அங்கே போய் அந்த கல்வியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பாரசீகர்கள், அவ்வளோ திறமையானவங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. புகாரி, சஹீல் புகாரி 4897 இந்த ஹதீஸ் வருது. முஸ்லீமில் 2546 நபி தொகுப்பில் இது வருது. மேற்சொன்ன ஹதீஸில் பாரசீகரான மக்களின் அறிவுத்திறன் மற்றும் மார்க்கப்பற்றை நபி அவர்கள் முன்னறிவிப்பாக பாராட்டியுள்ளார்கள். பிற்காலத்தில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், இமாம் அபு ஹனீஃபா போன்ற மாபெரும் அறிஞர்கள் பாரசீக பின்னணியில் தோன்றி இஸ்லாமிய அறிவியலுக்கு ஆற்றிய தொண்டு இந்த ஹதீஸ் மெய்ப்பிப்பதாக உள்ளது. பாரசீக பின்னணி கொண்ட நபித்தோர்கள் முதன்மையானவர் சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சல்மான் நம்மை சேர்ந்தவர், அவர் என் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று அண்ணன் நபி அவர்கள் கூறினார்கள். நம்ம ஈரானியர்களை பற்றி இப்போ தான் நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம். ஈரானியர்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் எப்படி அது கணிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த செய்தி எப்படி உண்மையாகுது. இன்றைக்கி நமக்கு அது உண்மையாக தெரியுது பாருங்கள். ஈமான் அல்லது கல்வி என்பது விண்மீனில் இருந்தாலும் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஹதீஸ் கூறப்பட்ட போது நபிகளார் சல்மான் ரலியல்லாஹு அவர்களின் தோல் மீது கை வைத்து இவரையே அடையாளப்படுத்தினார். பிளியட்டிஸ் என்ற வானியல் மிகவும் பிரபலமான ஒரு விண்மீன் கூட்டமாகும். இதனை தமிழில் அருமீன் அல்லது கார்த்திகை விண்மீன் கூட்டம் என்று அழைப்பார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த விண்மீனை உதாரணமாக காட்டியதற்கு பின்னால் உள்ள அறிவியல் மற்றும் வரலாற்று சிறப்புகள் உண்டு. பூமியில் சுமார் 444 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு திறந்த விண்மீன் கொத்தாகும். கண்ணால் பார்க்கும்போது 6 அல்லது 7 நட்சத்திரங்கள் மிக நெருக்கமாக ஒரு கொத்தாக தெரியும். மனித வரலாற்றில் மிக பழங்காலத்தில் இருந்த கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த நட்சத்திர கூட்டம் கடற்பயணிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வழிகாட்டியாக இருந்துள்ளது. அக்கால அரபு இலக்கியங்களில் சுரையா என்பது எட்ட முடியாத மிக உயர்ந்த இடத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடாகும். ஆக எட்ட முடியாத அந்த ஒரு உயர்ந்த இடத்துல அந்த கல்வி இருந்தால் கூட அதை நோக்கி பாரசீகர்கள் பயணிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சிறந்த உதாரணம் இதுதான். பாரசீகங்கிறது ஈரான், இப்போ உள்ள ஈரான். ஆக ஈரானியருடைய திறமை நபிகள் நாயகம் அன்றே கணிச்சிருக்காங்க.